நான் தான் லேட்டாக சாப்பிட்றேன், நீங்கள் சீக்கிரம் சாப்பிடுவீங்க. இது பிரியாணி எப்படி செய்யணும்னு சொல்லிக்கிறேன். நான் மியூட்டில் போட்டதுனால சொல்லலை. நெய் ஊற்றிக்கோங்க. எண்ணாவும் நீங்கள் வந்து கல்லெண்ணெய் வச்சுருந்தாலும் சரி, இல்லை ஆயில் ஏதாவது யூஸ் பண்ணாலும் சரி, அதில் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. நெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கோங்க. ஒரு கிராம்பு, பட்டை கொஞ்சம், ஏலக்காய் ஒன்று, சோம்பு கொஞ்சம், எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிட்டு பச்சை மிளகா உங்களுக்கு உரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் ஒன்று தான் போட்டேன். போட்டு நல்லா அது வதக்கிட்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்ததை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு அரைச்சி ஊற்றிக்கோங்க. நான் தக்காளி கொஞ்சம் காயாக இருந்ததுனால அதையும் சேர்த்து அரைச்சி ஊற்றினேன். இஞ்சி பூண்டு அரைச்சி ஊற்றி நல்லா வதக்கிட்டு பச்சை வாசனை வதக்கிக்கோங்க. தக்காளி போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் வந்து உங்கள் உரப்புக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. வேறு எந்த மசாலாமே ஆட் பண்ண தேவையில்லை.